படித்ததில் பிடித்த கதை இன்றைக்கி உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன். பார்க்கலாங்களா? கதைக்குள்ளே போகலாம். ஒரு அடர்ந்த காடு, அதில் ஒரு முனிவர் கடுமையான தவம் செஞ்சுட்டு இருக்கார். அவர் அமர்ந்திருக்கிறது ஒரு அரச மரத்தோட அடியில். அந்த அரச மரத்துக்கோட பக்கத்தில் ஒரு மாமரம் இருக்குது. அது ஒரு அதிசயமான மரம்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா, ஆண்டு முழுவதுமே அதில் தினமுமே பழம் பழுத்து பழுத்து தொங்கிக்கிட்டே இருக்கும். அந்த மாமரத்தில் ஒரு குரங்கு வாழ்ந்துட்டு வருது. முனிவர் கடுதவம் செய்கிறத பார்க்குற அந்த குரங்குக்கு முனிவர் மேலே பக்தி ஜாஸ்தி. அது தினமும் பழுத்து தொங்குற மாம்பழம், ருசியான அந்த மாம்பழத்தை எடுத்துகிட்டு முனிவர் முன்னாடி வச்சுட்டு அதுவும் கண்ணை மூடி அமர்ந்துக்கும். தியானம் முடிஞ்சு முனிவர் எழுந்து குரங்கையும் பழத்தையும் பார்த்து விவரம் புரிஞ்சுட்டு மகிழ்ச்சி அடைவார். குரங்கே, நீ கொண்டு கொடுத்துருக்க பழம், இதை நீயே சாப்பிட்டு மகிழ்ச்சியாக இருன்னு சொல்கிறார். அதற்கு குரங்கு, தவம் முனிவரே, நீங்கள் காற்றையே உண்டு கடும் தவம் செய்கிறீங்க, உங்கள் வலிமையால் நானும் பலம் பெறுகிறேன்னு சொல்லுது. பின்னாடி முனிவர் ஆசி கூற குரங்கு தன் இருப்பிடத்துக்கு போயிடுது. தினமும் அது மாம்பழத்தை முனிவருக்கு கொடுக்கும். ஆனால் அவர் அதை தொட்டு திரும்பவும் குரங்குக்கே கொடுத்து விடுவார். அன்று ஒரு சிங்கம் பாய்ந்து முனிவரை வணங்கிட்டு போகுது. மற்றொரு நாள் கடும் கோபத்தோடு வந்த புலியோ அடக்கத்தோடு முனிவரை வலம் போகுது. ஒரு சிறுத்தையோ முனிவரோட குரங்கையும் பார்க்குது. குரங்கையும் அச்சத்தோட அப்படியே பழத்தை வச்சிட்ருக்கு. ஆனால் சிறுத்தை குரங்கையும் எதுவும் செய்யலை, முனிவரை எதுவும் செய்யாமல் முனிவரை வணங்கிட்டு போயிடும். இதெல்லாம் பார்க்குற குரங்குக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. முனிவரோட தவ வலிமையை நினச்சி வியந்து போய் குரங்கு அவர் வணங்கி அவர் திரும்ப கொடுத்த மாம்பழத்தை எடுத்துக்கிட்டு மரத்துக்கு போகுது. அப்படி மரத்துக்கு போகும்போது குரங்குக்கு ஒரு பேரதிர்ச்சி இருந்துச்சு. காரணம் என்னன்னா, மன்னன் பெரும் படையை திரட்டிக்கிட்டு வேட்டையாட காட்டுக்குள்ளே வந்துட்டுருக்கா. இதனால் சிங்கம், புலி, சிறுத்தை எல்லாம் மாதிரியான முக்கியமான விலங்குகள்லாம் ஆபத்தோட நேரிட போகுதுன்னு குரங்குக்கு பயம் வந்துருச்சு. மன்னன் அருகில் வந்ததும் விலங்குகள்லாம் கோபத்தோட பாயறதுக்கு தயாராக இருக்குது. மொத்த காட்டுக்குமே ஆபத்துன்னு அஞ்சி போன குரங்கு உடனே முனிவரை தேடி ஓடுது. மன்னர் வேட்டையாட வந்திருக்காரு. புலி, சிங்கம், சிறுத்தையெல்லாம் கோபத்தில் இருக்குது. இவையெல்லாம் இல்லைன்னா அந்த காடே அழிஞ்சு விடுமே. முனிவரே, தங்களோட தவ வலிமையால் நீங்கள் தான் காக்கணும்னு சொல்லி கும்பிடுது. முனிவர் தவத்தில் இருந்ததுனால எதுவுமே பேசலை. முனிவரே, இது நியாயமா? தினமும் சிங்கமும் சிறுத்தையும் புலியும் தங்களை வணங்கிட்டு போகிறாங்களே, ஆனால் நீங்கள் எதுவுமே சொல்லாமல் இருக்கீங்களேன்னு கோபத்தில் குரங்கு கத்துது. அதே சமயம் மன்னன் சிங்கத்தை பார்க்குறான். அடாடே, மகாராணிக்கு இந்த காட்டில் என்ன வேலை அப்படின்னு கேட்குறார். காரணம், சிங்கம் அவர் கண்களுக்கு நாட்டின் மகாராணியை போலவே தெரியுது. இது குரங்குக்கு ஆச்சரியமாக இருக்குது. இப்போது புலி பாய்ஞ்சு வருது. மன்னர் ஆச்சரியமடைந்து, அடே, இது இளவரசன், நான் வேட்டைக்கு வருவதற்கு இவனே முன்னாடி வந்துட்டானா அப்படின்னு புலியை தன் இளவரசன் என்று மற்றவர்களிடம் காட்டி பெருமையுடன் பேசிக்கிறாரு. ஆனாலும் நம் இளவரசன் மிகவும் கை தேர்ந்தவர் தான் அப்படின்னு தளபதியும் பாராட்டுறாரு. அடுத்து சிறுத்தை புலி வருது. அடடா, இது என் அன்பு மகள் இளவரசி ஆயிற்றே, இவளும் கானகம் வந்துட்டாளா பாருங்க அப்படின்னு சொல்லி சிறுத்தையை தட்டி கொடுத்த மன்னன் சிங்கம், புலி மற்றும் சிறுத்தையை தன் மகாராணி, இளவரசன், இளவரசி வடிவில் பார்த்தபடி அங்கு தவம் செய்த முனிவரை காண போறாரு. மன்னன் முனிவரை வணங்கி, என் மகாராணி, இளவரசன், இளவரசி என் வேட்டையை பார்க்க வந்திருக்காங்க, நீங்கள் அவங்களெல்லாம் ஆசீர்வாதம் செய்யணும் முனிவரேன்னு சொல்லி வேண்டிக்கிறாரு. மன்னா, என் ஆசீர்வாதம் எப்பவுமே உண்டு, ஆனால் நீ நான் கூறுவதை ஏற்க வேண்டும் என்கிறார். சொல்லுங்கள் முனிவரே, நீங்கள் எது சொன்னாலும் அதை நிறைவேற்ற நான் தயாராக இருக்கேன்னு சொல்லி மன்னன் சொல்கிறாரு. காட்டில் இருந்து நாடு வெகு தொலைவில் இருக்குது. இருட்டவும் ஆரம்பிச்சிருச்சு. அதனால் நான் முதல்ல மகாராணி, இளவரசன் மற்றும் இளவரசியை அரண்மனைக்கு அனுப்பி வைக்கிறேன். பிறகு என் ஆசீர்வாதம் உனக்கும் உங்களோட படை வீரர்களுக்கும் தருகிறேன்னு முனிவர் சொல்கிறார். சரி அப்படின்னு மன்னாவும் சொல்கிறார். மகாராணி, இளவரசன் மற்றும் இளவரசி ஒரு சிங்கம், புலி, சிறுத்தை போல் பாஞ்சு போங்க பார்க்கலாம் அப்படின்னு முனிவர் சொல்கிறார். அவருக்கு சொன்ன அவ்வாறே மன்னன் சென்றது அவ்வாறே அவங்க போகிறாங்க. அதை பார்த்த மன்னன் ஆச்சரியத்தில் நிற்கிறான். பின்னாடி இருட்டிருச்சு, நீ வேட்டையாட முடியாதுன்னு முடிவு செஞ்சுட்டு மன்னன் முனிவர்கிட்ட ஆசை பெற்றுட்டு அவர் படையோட நாட்டுக்கு திரும்பி போயிடுறார். இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்த குரங்கு முனிவர்கிட்ட போய், முனிவரே, இன்னைக்கு தான் உங்களோட தவ வலிமை என்னங்கிறத நான் கண் கூட பார்க்க முடிஞ்சுது. ஆனால் எனக்கு ஒரே கவலையாக இருக்குது.
நாளைக்கு இந்த விஷயமெல்லாம் தெரிஞ்ச மன்னன் வந்து என்ன செய்வானோ, இன்னும் ஆபத்து தான் நமக்கு வருமோன்னு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி குரங்கு புலம்புது. அதை கேட்டுட்டு இருந்த முனிவர் பதில் எதுவுமே சொல்ல, சிரிப்பு மட்டும் சிரிக்கிறாரு. எனக்கு அச்சமாக இருக்கிறது முனிவரே அப்படின்னு குரங்கு சொல்லுது. நாளை நடக்கிறதப்பா அப்படின்னு மட்டும் நம்பிக்கையான வார்த்தையை சொல்லிடுறார். குரங்குக்கும் கொஞ்சம் நம்பிக்கை வந்த மாதிரி அதுவும் அதோட இருப்பிடத்துக்கு போயிடுது. மறுநாள் மன்னன் மட்டும் வரான். முனிவரே, நேற்று எனக்கு உண்மை புரிஞ்சிச்சு. என் ராணியோ இளவரசியோ காட்டுக்கு வரல. அவங்க எல்லாம் அப்படி காட்டியது நீங்கள் தான். என் வேட்டையை தாங்கள் கெடுத்திருக்கீங்க. அதுக்கு காரணம் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்குறார். அதுக்கு முனிவர் சொல்கிறார், ஒரு மன்னன் இல்லைன்னா நாடு என்னப்பா ஆகும் அப்படின்னு. ஐயோ, மக்கள்லாம் தறிக்கிட்டு வாழ்வார்கள் அப்படின்னு மன்னன் பதிலளிக்கிறார். அது மாதிரி தான்ப்பா, காட்டில் சிங்கம் புலி சிறுத்தையெல்லாம் இல்லைன்னா மனிதன் ரொம்ப விலை மதிப்பில்லாத அந்த மரங்களையெல்லாம் வெட்டிடுவான். அப்பாவியான முயல் மான் மாதிரி சின்ன விலங்குகளெல்லாம் வேட்டையாடிடுவான். பேராசையால் யானைகளையெல்லாம் கொன்று அதோட தந்தங்களையும் எடுத்துக்குவான். ஆக காடு ஒட்டுமொத்தமாக அழிஞ்சே போயிடும். மீதி எஞ்சி இருக்கிற விலங்குகள்லாம் நாட்டுக்குள்ளே வரும். இயற்கை எல்லாத்தையும் வீண் பண்ணிவிடும். அதனால தான் காடு செழிக்க இந்த விலங்குகள்லாம் அவசியமாக வாழ வேணும். நீ இல்லாத உன் நாட்டை நீ நினச்சி பார்த்தீங்கன்னா காட்டில் விலங்குகள் எவ்வளோ அவசியம்னு உனக்கு புரியும்னு சொல்லி முனிவர் பொறுமையாக எடுத்து சொல்கிறார். தான் நிலையை புரிஞ்சுக்கிட்ட மன்னன் தான் செய்த தவறை நினச்சி மன்னிப்பு கேட்குறான். மேலும் இனி வேட்டையாடவே மாட்டேன், அதற்கு பதிலாக இயற்கையை தந்த செல்வமான காட்டை இன்னும் நான் வளப்படுத்துவேன்னு சொல்லி முனிவரோட பாதங்களில் விழுந்து கும்பிட்டு உறுதி செய்கிறான். இப்போது குரங்கு கொண்டு வந்த மாம்பழத்தை பார்த்த மன்னன் முனிவர்கிட்ட அந்த மாம்பழத்தை பற்றி கேட்குறாரு. என்னது அதிசய மாம்பழம் அப்படின்னு சொல்லிட்டு. முனிவர் அதை எடுத்து நீயே சாப்பிடு அப்படின்னு சொல்லி கொடுக்குறார். அது உடனே மன்னன் சாப்பிட்றார். அடாடா, எவ்வளோ அமிர்தம் மாதிரி இருக்கிறது இந்த மாம்பழம்னு சொல்லி ருசிச்சு சாப்பிட்ருக்காரு. மன்னா, நீ கொடிய விலங்குகளை வேட்டையாடுறதுனால முடிவில் இந்த மரங்கள் எல்லாம் மனிதனால் மொத்தமாக அழிக்கப்படும் அப்படின்னு சொல்லி முனிவர் சொல்கிறார். அதே இவ்வளோ ஒரு பழம் காட்டில் இருக்க ஒரு பழமே இவ்வளோ ருசியாக இருக்கும்போது இந்த காடு வளமாக இருந்தால் இன்னும் எவ்வளோ நன்மைகள்லாம் கிடைக்கும்னு உணர்ந்த அரசன் தன் நிலை உணர்ந்துடுறார். நாட்டுக்கும் காட்டுக்கும் நான் தானே மன்னன், மனிதர்களோட நலனெல்லாம் நான் தானே பார்த்துக்கணும், விலங்குகளோட நலனையும் நீ நான் தான் பார்த்துக்குவேன்னு சொல்லி சபதம் செஞ்சுட்டு அவர் நாட்டுக்கு திரும்பி போகிறார். குரங்குக்கு இவ்வளோதான் இல்லை, அவ்வளோ மகிழ்ச்சி, அளவே இல்லை, அவ்வளோ குஷியில் இருக்குது. அது முனிவர் அவரை வலம் வந்து வணங்கி அப்படியே அவர்கிட்ட நன்றி சொல்கிற விதமாக அவரை வணங்கி நிற்கிதான். சரி, இந்த கதையில் நம்ம என்னங்க தெரிஞ்சுக்கிட்டோம்? நம்ம காடெல்லாம் அழிக்கக்கூடாது, அரசன்னா எல்லாத்தையும் பத்திரமா பார்த்துக்கணும் அப்படிங்கிறதா கிடையாது. நாம் செய்யும் ஒவ்வொரு வேலையும் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி இயற்கையோட ஒவ்வொரு படைப்பும் முக்கியமானது. நாம் நமக்காக, நம்ம குடும்பத்துக்காக, நம்மளை சேர்ந்தவர்களுக்காக நாம் செய்கின்ற ஒவ்வொரு வேலையும் நம் கடமை. அதை மிகச்சரியாக செய்யணும், பார்த்து செய்கிறோம் இல்லைங்களா? அது மாதிரி கடவுளால் படைக்கப்பட்ட இந்த இயற்கை ஒவ்வொன்றுமே ரொம்ப முக்கியம். அதை நம்ம பார்த்து பாதுகாக்க வேண்டாம், அதை நம்ம அழிக்காமல் இருந்தாவே போதும் அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம்.